வணக்கங்கிறது தஞ்சாவூர் மண்ணு. செம்ம சூப்பரான ஹெல்த்தியான குழந்தைகளுக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சிகப்பரிசி அவல் இருக்குல்ல, அதில் குழிப்பணியாரங்க, வெல்லம், ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு வெள்ளை அவல் மாவு, வெள்ளை அவல் இருக்குல்ல, அதை அரைச்சி வச்ச அந்த மாவு, நல்லா சிகப்பரிசியை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே லைட்டாக தண்ணி தெளித்து ஊற வச்சிடணும். அப்போ தான் அந்த அவல் குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். ஏன்னா சிகப்பரிசி ரொம்ப ஹார்டாக இருக்கும், அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அதில் என்னென்ன பொருள் போடுறோங்கிறதான் முக்கியம். ஆமாம், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு கமெண்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆமாம், லைட்டாக அதில் உப்பு போட்டுறணும். அதுக்கப்புறம் ஏலக்காய், வாழைப்பழம், செவ்வாழைப்பழமாக இருந்தால் ஒரு 2 வாழைப்பழம் போட்டுருங்க. அதோட தேவையான அளவு வெல்லம் போட்டுக்குங்க. செவ்வாழைப்பழம் இருந்துச்சுன்னா போட்டுங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை அவல் இருக்குல்ல, அதை பொடி பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா, இப்போ வாழைப்பழம் நம்ம வீட்டில் இருந்தது பூவம்பழங்க, கற்பூரவள்ளி இல்லை, ஏதோ ஒரு வாழைப்பழம் போட்டாச்சு. அப்படியே அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். இப்போ குழிப்பணியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சு பற்ற வச்சு சுத்தமான பசு நெய், வேறு எந்த இதுவுமே யூஸ் பண்ணிடுறேன், சுத்தமான பசு நெய் அப்படியே மேலே ஊற்றி அப்படியே குழிப்பணியாரத்தை ஊற்றி எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவளில் குழிப்பணியாரம் கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வாழைப்பழம், வெல்லம், ஏலக்காய், உப்பு, வெள்ளை அவல், சிகப்பரிசி அவல், இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. செம்ம சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபினை சிகப்பரிசி இன்க்ரீஸ் பண்ணுமா. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். அப்படியே ஊற்றியாச்சு. அது மட்டும் ஒரு பக்கெட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஆமாம், ஹெல்த்தியான ஃபுட்டு மட்டும் குழந்தைகளுக்கு கொடுங்க. வெந்துருச்சுன்னா அழகாக இங்கே பாருங்கள், திருப்புறா எப்படி வருது பாருங்கள். அவ்வளோ தண்ணியில் ஊற வச்சாலே சாஃப்டாயிரும். அதை மிக்சியில் போட்டு அடித்து வாழைப்பழம், பசுமாட்டு நெய் இதெல்லாம் சேர்த்து குழிக்குள்ளே போட்டு வேக வச்சு அதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எச்சி ஊறுதுங்க. ஆமாம், அந்த சமையலுங்கிறது ஒரு கலை தான். எல்லா இதுக்குமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நீங்கள் லவ் பண்ணி பண்ணால் தான் அது சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அதே மாதிரி சமைக்கிறத கஷ்டப்பட்டு சமைச்சிங்கன்னா அது டேஸ்ட்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, உங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்காது. சமைக்கிறத லவ்வோடு பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த குழிப்பணியாரம் ஊற்றி அதை திருப்பும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைங் இருக்கும் பார்த்தீங்களா. அது சமைக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். குழிப்பணியாரம் கொடுக்குறான், சட்னியை தொட்டு திங்கிறோம், சாம்பாரில் ஊற்றி திங்கிறோம், அது வேறு. திங்கிறவன் தின்ட்டு போயிடுவான். அதை சமைச்சு கொண்டு நம்மள்ட்ட ப்ரெசன்டேஷன் முன்னாடி வைக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு கோடி நமஸ்காரம் கொடுக்கலாம். அது இந்த குழிப்பணியாரம் அல்டிமேட் டேஸ்ட். அங்கே பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். குழிப்பணியாரம், சிகப்பரிசி அவல் குழிப்பணியாரம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சும்மா வீட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாள் லீவ் இருக்குங்களே, அப்படியே பொண்டாட்டியோடு சேர்ந்து நானும் சமைக்க வரேம்மா, சமைக்க போகாதவங்க நம்மளாம் எப்போவுமே ஹெல்ப் பண்ணுறதான். அப்படியே அப்படி இப்படின்னு பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் வேறு என்னங்க தேவை? மனசுக்குள்ளேயும் குடும்பத்துலேயும் சந்தோஷம்தான், வேறு எங்கே போனாலும் சந்தோஷம்தாங்க. கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த சமைக்கிற நேரத்தில், வீட்டில் இருக்கிற நேரத்தில் ரிலாக்ஸாக இருங்க. எந்த ஒரு கவலையும் மனசில் போட்டு ஏற்றிக்காதீங்க. நம்ம வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அவல் குழிப்பணியாரம் வச்சு டெய்லி சாப்பிடாதீங்க, வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.